பன்றிக்கறியை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நான் பன்றிக்கறி சாப்பிட்டே தீருவேன், எனக்கு அதுதான் ஃபேவரட் அப்படின்னு சொல்றவங்களுக்காக, இல்ல பன்றிக்கறி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இந்த வீடியோவை ஒரு மதத்தின் கண்ணோட்டத்துல யாரும் பார்க்க கூடாது. பன்றிக்கறி சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கிறது செகண்டரி. யாருமே ஒரு முஸ்லீம் அவருடைய மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். சயின்ஸ் என்ன சொல்லுது, பன்றிக்கறி சாப்பிடலாமா கூடாதா, பன்றிக்கறி சாப்பிடறதுனால என்ன ஆகும், பன்றிக்கறி சாப்பிடாதனால என்ன ஆகும், அண்ட் ரிலீஜியன்ஸ் என்ன சொல்லுது பன்றிக்கறியை பத்தி, இது எல்லாத்தையுமே டோட்டலா அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோல கொடுக்க போறோம். சோ தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யாரையுமே இதை நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதும் தப்பு, நீ இதைதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதும் தப்பு, நீ இந்த மரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதும் தப்பு, நீ இந்த மரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதும் தப்பு. எல்லாருக்குமே மூளை இருக்கு, எல்லாருக்குமே மைண்ட் இருக்கு. நமக்கு என்ன தேவை, நமக்கு எது நல்லது அப்படின்றது நாம தான் சூஸ் பண்ணணும். யாரையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான். இனம், மதம், மொழி, ஜாதி இது எல்லாத்தினாலதான் இன்னைக்கு நாடே பிரிஞ்சு கிடக்கு. சோ இது எல்லாத்தையும் தாண்டி மனிதம் மட்டும்தான் உண்மை அப்படின்றது தான் என்னுடைய மனசுல எப்பவுமே இருக்கு. அதுதான் இந்த உலகளாவிய எல்லா மக்களுக்குமே இருக்கணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்துச்சுன்னா நீங்க டக்குனு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். சுமார 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி பன்றி அப்படிங்கிறது ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமலா மாறுச்சு. வழக்கமா மனுஷன் தான் மற்ற விலங்குகளை டொமஸ்டிகேட் பண்ணிருக்கான். அதாவது ஆடு, மாடு, கோழி இது எல்லாத்தையுமே அவனுடைய தேவைக்காக மனிதன் டொமஸ்டிகேட் பண்ணான். ஆனா பன்றி தன்னைத்தானே டொமஸ்டிகேட் பண்ணிக்கிட்ட ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனிதர்கள் ஒரு செட்டில்மெண்டா மாற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதாவது ஒரே இடத்துல தங்கி விவசாயம் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா காடுகள் அழிக்க ஆரம்பிச்சான். அப்படி காடுகள் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதை நம்பிய உணவு தேவையை சந்திச்சுட்டு இருந்த விலங்குகளுக்கு பாதிப்புங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. அப்படி பாதிக்கப்பட்ட விலங்குகள், ஒரு சில விலங்குகள் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சு, ஒரு சில விலங்குகள் அடற்காடுகளுக்குள்ள போச்சு. ஆனா பன்னி என்ன பண்ணுச்சுன்னா, தனக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக ஆடுகள்ல அழிச்சு மனுஷங்களை உருவாக்குன வாழ்விடங்களுக்கு பக்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையும் அமைச்சுக்குச்சு. அப்படியே அது டொமஸ்டிகேட் அனிமலா மாறுச்சு. மனிதர்கள் பழக்கப்படுத்தப்பட்ட கால்நடைகள் ஆடு, மாடுகள் தான் அவனுக்கு பல வகையில உதவியா இருந்துச்சு. ஆடு கிட்ட இருந்தும் மாடு கிட்ட இருந்தும் அவனுக்கு பால் கிடைச்சது, மாடு அவனுக்கு விவசாயத்துக்கு உதவியா இருந்தது, ஆடு அவனுக்கு கிட்ட இருந்து அவனுக்கு தோலுங்கிறது கிடைச்சது. ஆனா பன்னி கிட்ட இருந்து அவனுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கிடைச்சது, அது உணவு. ஒரு மாடுங்கிறது ஒரு பிரசவத்துல ஒரு கன்று வரைக்கும் தான் போடும். அதுவே ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 குட்டி வரைக்கும் போடும். ஆனா அதுவே ஒரு பன்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே பிரசவத்துல 4 குட்டி வரைக்கும் போடும். சமயத்துல 8 குட்டி வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி போடப்பட்ட குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசத்துல அதுங்க குட்டி போடுற அளவுக்கு ரெடி ஆயிடும். இப்படி பன்றிகளுடைய ரீப்ரொடக்ஷன் ரேட்ன்றது பாத்தீங்கன்னா பயங்கர ரேப்பிடா இருக்கும். முதல்ல மனிதர்களுக்கு பன்றியை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா தான் அவனுக்கு தெரிஞ்சது. இன்னொரு பிளஸ் என்னன்னா, பன்றிகளுக்கு சாப்பிடுறதுக்கு பெரிய அளவுக்கு சிரமப்படுறதுக்கு தேவையில்லை. மனிதர்கள் தூக்கி போட்ட எச்சங்களை சாப்பிட்டாலே பன்றிங்க வளர்ந்துரும் அப்படிங்கறதால எப்பவுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவா பன்றிய மனிதர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பன்றி எப்படி உருவாச்சு, அதுக்கப்புறம் எப்படி அது பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கா மாறிச்சு, அதுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறது இல்ல. அதுக்கு வித்தியாசமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன தெரியுமா, பன்றி இறைச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பன்றி இறைச்சியினுடைய டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்படி பன்றி இறைச்சியை மனிதர்கள் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பன்றிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கொடுத்து பண்டைய நாகரிகங்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுலயும் குறிப்பா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில தான் பன்றிக்கான முக்கியத்துவம்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. சைனாவில பாத்தீங்கன்னா விவசாயத்தின் நண்பனா, செழிப்பின் அடையாளமா பன்றியை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம்ன்றது அவங்கள்ட்ட இருக்கு. அதனாலதான் பன்றிக்குன்னு ஒரு வருஷமே அவங்க டெடிகேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சிரியா, துருக்கி நாடுகளுடைய எல்லை பகுதிகளில் டெல் அலாஃப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். 19ஆம் நூற்றாண்டுல இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ல இருந்து பல தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அலாஃப் கல்ச்சர் அப்படின்னு கிமு 6500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க ஒரு நாகரிகம் வாழ்ந்திருக்கு அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அந்த அகழ்வாராய்ச்சியில கிடைத்த எலும்புகள்ல அதிகமா பன்றி எலும்புகள் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச இந்த பன்றி எலும்புகளை காலவரிசைப்படி பிரிச்சு பார்த்தப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் ஆராய்ச்சியாளர்களுக்கு கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, நல்லா விவசாயம் செழிச்சு பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாத சூழல்ல பன்றி இறைச்சி அங்க இருந்த மக்கள் கம்மியா சாப்பிட்டிருக்காங்க. அதே சமயத்துல மழைப்பொழிவு பெருசா இல்லாம விவசாயம் ஒய்த்து போய் வறுமை சூழ்ந்த நாட்கள்ல பன்றி இறைச்சிய அங்க இருந்த மக்கள் அதிகமா சாப்பிட்டிருக்காங்க. இத வச்சு பார்க்கும்போது எப்போ உணவு கம்மியா இருக்கோ, எப்ப வறுமை சூழுதோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பன்றி இறைச்சிங்கிறது அங்க இருந்த மக்களுக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இது அப்போன்னு இல்ல, அதுக்கு அப்புறமான காலகட்டத்திலையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பன்றி இறைச்சி அப்படிங்கிறது ஏழைகளுடைய உணவாக மாற ஆரம்பிச்சது.
ஏன்னா எகிப்து மாதிரியான நாகரிகங்கள் பெருசா வளர ஆரம்பிச்சப்போ அங்க பொருளாதார டிவிஷன் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. பணம் படைத்தவர்கள், பணம் இல்லாதவர்கள் அப்படிங்கிற 2 பிரிவினர்கள் உருவாக ஆரம்பிச்சாங்க. பணம் படைத்தவர்கள் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு செல்வங்கள் இருந்ததுனால நினைத்த உணவு அவங்க சாப்பிடக்கூடிய சூழலுங்கிறது இருந்துச்சு. அதனால பன்றி இறைச்சிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணாதான் தெரிஞ்சது. ஆனா அதே சமயத்துல பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து உணவை வாங்க முடியாத சூழல்ல இருந்தவங்களுக்கான அடையாளமா இறைச்சி தேவைய பெரிய அளவுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உணவா பன்றி இறைச்சிங்கிறது மாற ஆரம்பிச்சது. அதனால பன்றி இறைச்சி அப்படிங்கிறது ஏழைகளின் உணவாக மாற ஆரம்பிச்சது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால பன்றி இறைச்சி அப்படிங்கிறது ஏழைகளுக்கான உணவு, அது நமக்கான உணவு கிடையாது, அதை நம்ம தொடக்கூடாது, அப்பதான் அவங்க கிட்ட இருந்து நம்ம தனியா பிரிஞ்சு தெரிவோம் அப்படிங்கிற ஒரு உருவாக்கம்ன்றது உருவாக ஆரம்பிச்சது. அதாவது சமூகத்துல செல்வத்தோட செல்வாகம் படைச்ச பூசாரிகள், அரசியல்வாதிகள் மாதிரியான ஆட்கள் போர்க்க சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏழை எளிய மக்கள் போருக்கு மட்டும்தான் நமக்கு கதின்னு மாற ஆரம்பிச்சாங்க. இந்த நடைமுறைங்கிறது பண்டைய எகிப்து பாபிலோனிய நாகரிகத்துல பெரிய அளவுக்கு இருந்துச்சு. ஏன் இந்த செல்வ செழிப்புள்ளவங்க பன்றி இறைச்சிய தொடாம விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள்ன்றது முன்வைக்கிறாங்க. அதுல ஒண்ணு, மனிதன மாதிரியே பன்றி அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான். மனுஷனும் பன்றியும் கிட்டத்தட்ட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒற்றுமைகள் நமக்கும் பண்ணிக்கும் இருக்கு. 1922ல அகழ்வாராய்ச்சியில ஒரு பல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த பல்லுங்கிறது நியோலித்திக் காலகட்டத்துல வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய பல்லாதான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு முதல் கட்டத்துல வந்தாங்க. அதனால அந்த பல்லுக்கு நெப்ரஸ்கா மேன் அப்படின்ற ஒரு பேர் கூட வைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட ஆராய்ச்சியில தான் தெரிஞ்சது அது ஒரு மனிதனுடைய பல்லு இல்ல, அது ஒரு பன்றியோடைய பல்லு அப்படின்றது தெரிய வந்துச்சு. அந்த அளவுக்கு மனுஷங்களுக்கும் பன்றிகளுக்கும் நிறைய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் பன்றியினுடைய பல பார்ட்ஸ்ங்கிறது மனிதர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல கூட பன்றியினுடைய இருதயம், கிட்னி இதெல்லாத்தையும் ஒரு மனிதர்களுக்கு பொருத்தி ஆராய்ச்சி நடந்ததா நம்ம படிச்சிருப்போம். இந்த அளவுக்கு மனுஷனுக்கும் பன்றிக்கும் ஒத்துமை இருக்கிறதுனாலயே மனிதர்கள் பன்றிய சாப்பிடுறத அவசனா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு தியரியா சொன்னாங்க. அதாவது மனுஷங்களுடைய வாழ்விடங்களுக்கு பக்கத்திலேயே பன்றி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மனுஷங்களா அதுவும் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மள மாதிரியே அதுவும் இருக்கு அப்படின்னு மனுஷன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அதே சமயத்துல நம்ம கூடவே இருக்கிற நம்ம சொந்தக்காரன்ல ஒருத்தனாவே இருக்கிற பண்ணியை தான் நம்ம சாகரிச்சு சாப்பிடுறோமா அப்படிங்கிற ஒரு நினைப்புங்கிறது அவன் ஒரு கேனபிலிசம் ஆக்ட்ல இருக்கோமா, செயல்படுறோமா அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு உருவாக்குது. மனிதர்களுக்கு சப்கான்சியஸா அதை உருவாக்குது. அதனாலேயே மனிதன் பன்றி இறைச்சியை சாப்பிடுறத அவசனா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ஒரு தியரிங்கிறது முன்வைக்கிறாங்க. ஆனா அதை விட இந்த மேல்தட்டுல இருந்தவங்க பன்றி இறைச்சியை தவிர்த்ததற்கான முக்கியமான காரணம்னு எதை சொல்றாங்கன்னா, பன்றியினுடைய உணவு பழக்கத்தை பார்த்துதான். பன்றி எல்லாத்தையுமே சாப்பிடும். அதுலயும் முக்கியமா கழிவுகளை அதிகமா சாப்பிடும். மனிதர்கள் சாப்பிட்டு தூக்கி போட்ட கழிவுகள், எச்சங்கள் வெறிகொண்டு சாப்பிடும். மனிதர்களுடைய கழிவுகளையுமே பண்ணி சாப்பிடும். ஸ்கேவேஜிங் அனிமலா, மனித கழிவுகளையே சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமா அது இருக்கிறதுனால அது மேல ஒரு அருவருப்பு மிக்க ஒரு விஷயம்ன்றது உருவாக ஆரம்பிச்சது. அதுதான் பன்றி இறைச்சியை தவிர்க்கிறதுக்கான காரணமாகவும் மாறுச்சு. ஆரம்ப காலகட்டத்துல பன்றிங்கிறது மனிதர்களுடைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு அனிமலா தான் இருந்துச்சு. சொல்ல போனா மனுஷன் பன்றிகள் இப்படி கழிவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். அதாவது பன்றிகளை வச்சே டாய்லெட் சிஸ்டத்தை எல்லாம் கூட உருவாக்கிக்கிட்டான். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த டாய்லெட் சிஸ்டத்தை பிக்ஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீழே ஒரு பெட்டியில பன்னிகளை விட்டுட்டு அதுக்கு மேல டாய்லெட் சிஸ்டத்தை கட்டி டைரக்டா பன்னிகளுக்கு சாப்பாடு கொடுத்து பன்னிகளை வளர்த்தான் மனுஷன். இந்த பிக் டாய்லெட் சிஸ்டம்ன்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா, கேரளா மாதிரியான பகுதிகளில் கூட புழக்கத்துல இருந்துச்சு. அதே மாதிரி கொரியால ஜேஜிடோ அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல இதே மாதிரியான பிக் டாய்லெட் சிஸ்டம்ன்றது 1960s வரைக்கும் கூட செயல்பாட்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிருக்கு. இந்த ஜேஜிடோ ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய பன்றி இறைச்சிங்கிறது உலகத்து ரொம்ப ஃபேமஸ். அதோட டேஸ்ட்டுக்காகவே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில உணவுக்கெல்லாம் கூடவே ஏதாவது ஒரு ஊர் பேரும் சேர்ந்து வரும்ல, அந்த ஊர்ல தான் இந்த உணவு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கும் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சேலத்து மாம்பழம் சொல்லுவாங்க, திருநெல்வேலி அல்வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஜேஜிடோ இடத்துல கிடைக்கக்கூடிய பன்றி இறைச்சிங்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேஸ்டுக்கு காரணமே இந்த பிக் டாய்லெட் தான். இந்த பிக் டாய்லெட்ங்கிறது செயல்பாட்டுல இருந்தப்போ அங்க இருந்த மனித கழிவுகளை சாப்பிட்டு வளர்ந்த பன்றிகளுடைய இறைச்சி தான் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டாய்லெட் சிஸ்டம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. அதனால அதோட டேஸ்டும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்க. பன்றிகளுடைய இந்த கழிவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம் தான் ஏழைகளுக்கான உணவா அதை பார்க்கக்கூடிய வழக்கமா மாறுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகள் கிட்ட இருந்து தங்களை பிரிச்சு காட்டி அவங்களை எப்பவுமே கீழ்நிலையில வச்சுக்கிட்டு தங்களுடைய சமூக நிலையை
எப்பவுமே உயர்நிலையில வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா பன்றி இறைச்சிய மேல்தட்டுல இருந்தவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் எதுவுமே இல்லாம வறுமையில கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய உணவா பன்றி இறைச்சிய அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருத்தருடைய உணவு பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த உணவு பழக்கம்ங்கிறது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்ததா, கலாச்சாரத்தை சார்ந்ததா, அவங்க பின்பற்றக்கூடிய மதத்தை சார்ந்ததா கூட இருக்கலாம். ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தெளிவோட சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தீர்மானிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டு வரணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கமே. ஒருத்தன் இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதும் தப்பு, ஒருத்தனை பார்த்து இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதும் தப்பு. அதே மாதிரி இதெல்லாம் நான் சாப்பிடாம இருக்கிறதுனால நான் வசந்தவேன்னு சொல்றதும் தப்பு, இதெல்லாம் நான் சாப்பிடுறதுனால நான் வசந்தவேன்னு சொல்றதும் தப்பு. திருக்குறான்ல பன்றிய சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு 5 இடங்கள்ல வருது. நான் திருக்குறான் படிச்சிருக்கேன், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், சரிங்களா? ஒரு 5 இடங்கள்ல பன்றி இறைச்சிய சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல தானா இறந்து போன ஒரு விலங்கு, ரத்தம், அதே மாதிரி பன்றி இறைச்சி, அல்லாவின் பெயரால் வெட்டப்படாத ஒரு விலங்கு, இது எல்லாத்தையுமே நீங்க தொடக்கூடாது அப்படின்னு திருக்குரான் வசனம்ங்கிறது சொல்லுது. ஆனா அதே சமயத்துல ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத நிலையில இந்த உணவுகளை நீங்க சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதனால நீங்க பெரிய பாவம் செஞ்சதாலாம் கருத முடியாது. ஏன்னா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், மன்னிக்க தெரிந்தவனும் இந்த வசனம்ங்கிறது தெளிவா சொல்லுது. அதனால அது ஒரு மிகப்பெரிய பாவம்ங்கிற அளவுக்கு திருக்குறான் அதை கோட் பண்ணல. ஆனா இந்த 5 இடங்கள்ல நம்ம பார்த்தோம்னா இந்த 5 இடங்களையும் எங்கேயுமே எதனால பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்ஸ் எங்கேயுமே குறிப்பிடல. பன்றி இறைச்சி நீங்க சாப்பிடக்கூடாது, ஒரு அசுத்தமான விலங்கு அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் தான் இருக்கு. பன்றிங்கிறது ஒரு அசுத்தமான விலங்கா எப்படி மாறுச்சு, அதோடைய உணவுங்கிறது எப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டுச்சு ஒரு சிலரால அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்தோம், நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. சரி, ஓகே, சயின்டிபிக் ஸ்டடி என்ன சொல்லுது? போர்க்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? போர்க்க சாப்பிடுறதுனால ரொம்ப பெரிய விளைவுகள்லாம் ஏற்படும், ரொம்ப மோசமான புழுக்கள்லாம் வயிற்றுக்குள்ள வந்துரும், அதனால அது ஒரு பெரிய தப்பு அதை சாப்பிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ் தான். போர்க் சாப்பிடுறதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல முக்கியமானது எதுனா அது டானியா சோலியம் அப்படின்ற ஒரு பாராசைட் தான் அப்படின்னு ஆய்வுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இந்த டானியம் சோலியம் அப்படின்றது போக் டேக்வாம் அப்படின்னு கூட சொல்லலாம். பன்றிகளால மனிதர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நாடா புழு அப்படிங்கறத குறிக்கிற விதமா இத போக் டேக்வாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறிப்பிட்ட நாடா புழு மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பாராசைட். அதாவது மனிதர்களை போஸ்டா எடுத்துட்டு அவங்களுடைய இன்டெஸ்டைன்லயே வளரக்கூடிய ஒரு பாராசைட். கிட்டத்தட்ட 6 அடி உயரம் கூட வளரும் சொல்றாங்க. இந்த போக் டேக்வாம்ன்றது எப்படி மனிதர்களை பாதிக்குதுன்னா, இந்த பாதிப்பு உள்ள மனிதனுடைய கழிவுகளை ஒரு பன்றி சாப்பிட்டுச்சுன்னா அந்த பன்றிய ஒருத்தன் வேட்டையாடி, அதாவது அடிச்சு அவன் அதனுடைய இறைச்சியை சாப்பிட்டான்னா அப்போ அவனுக்கு அந்த போக் டேக்வாமுடைய பாதிப்புங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த போக் டேக்வாமுடைய பாதிப்பு வந்த உடனே பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுமானா கிடையாது. இந்த போக் டேக்வாமுடைய பாதிப்பு அப்படி வந்துச்சுன்னா வயிற்றுப்போக்கு மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்துல ஏற்படுது. ஆனா இந்த போக் டேக்வாம் நம்ம வயிற்றுக்குள்ளே முட்டை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் ரிஸ்க்ன்றது ரொம்ப ஹையா இருக்கும். இந்த முட்டையை நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மற்ற பாகங்களுக்கு போய் தங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதனுடைய பாதிப்புங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அதுலயும் குறிப்பா நம்முடைய மூளை பகுதிகளில் இந்த முட்டைங்கிறது போய் சேர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சிடும். அதனால நமக்கு ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பயங்கரமா பாடி டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாடிய பேலன்ஸ்டா ஒரே ஸ்டேஜஸ்ல வைக்கிறதுக்கு கூட நம்மள கஷ்டப்படுவோம், மறதிகள் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த நோயினுடைய பாதிப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மூளையை போய் பாதிக்கிறதுன்றது ரொம்ப ரேரஸ்ட் கேசஸ் தான். ரொம்ப போர்க்கு சாப்பிட்ட உடனே போய் பாதிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது கியூர் பண்ண முடியுமானா முழுமையா கியூர் பண்ணக்கூடிய ஒரு நோய் தான் இந்த நோய். ஏன்னா ஆரம்பத்திலே டயரியா மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னாலே இந்த புழுங்கிறது செத்து போயிடும். அதனால நமக்கு பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படாது. சரி, இந்த புழுங்கிறது போர்க் மூலமா மட்டும்தான் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த பாதிப்பு அடைந்த ஒரு மனிதன் தன்னை சுத்தமா வச்சுக்கலனா கூட இது மத்தவங்களை போய் பாதிக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாதிப்படைஞ்ச ஒரு மனுஷன் தான் கையை சரியா கழுவாம மத்தவங்க கிட்ட பழகிறது, அவர்களுடைய பொருட்களை இவர் பயன்படுத்துறது, அதே மாதிரி அவர் குடிச்ச தண்ணியை நம்ம குடிச்சா கூட இந்த நோய்ங்கிறது நமக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போர்க்க சாப்பிடறதுனால வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. போர்க்க சரியா சமைக்காம சாப்பிடறதுனால இது ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சரியான டெம்பரேச்சர்ல போர்க்க நம்ம நல்லா குக் பண்ணி சாப்பிட்டோம்னா இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஓவர் குக் பண்ணிட்டா போர்க் மூலமா கேன்சர் வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் இன்னும் ஸ்டடியில தான் இருக்கே தவிர அதுவும் ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் சரியான எவிடன்சஸ்ங்கிறது நமக்கு கிடைக்கல. இந்த ஸ்டடிஸ் எல்லாமே போர்க்க மட்டும்தான் முன்னிலைப்படுத்தி போர்க்னாலதான் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
போருக்கும் ஒரு வகையில இதுக்கான காரணமா இருக்கு அப்படின்னா எல்லா ரிசர்ச்சுமே சொல்லுது. போருக்கும் ஒரு வகையில இதுக்கான காரணமா இருக்கு அப்படின்னு தான் எல்லா ஸ்டடீஸுமே சொல்லுது. ரெட் மீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரியா குக் பண்ணி சாப்பிடாம இருந்தோம்னா இந்த பாதிப்புகள் நமக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறது தான் ரிசர்ச் சொல்லக்கூடிய உண்மைகள். ஏன் பீஃப நம்ம சரியா குக் பண்ணாம சாப்பிட்டோம்னா கூட இந்த பாதிப்புங்கிறது ஏற்படும். எப்படி போர்க்குக்கு ஒரு டேப்பாவுங்கிறது இருக்கோ அதே மாதிரி பீஃபுக்கும் ஒரு டேப்பாவுங்கிறது இருக்கு. ரெண்டு பேராசைட்டும் சொந்தக்காரங்க தான். பீஃப நம்ம சரியா குக் பண்ணி சாப்பிடாம இருந்தோம்னா இந்த மாதிரியான பாதிப்புகள்ன்றது நமக்கு பீஃப் மூலமா கூட வந்து ஏற்படும். பீஃப் மட்டும் இல்ல, ஆட்டுக்கறியை சாப்பிட்டா கூட இந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவை சரியா சமைச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை. அதனால சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் போர்க்க சாப்பிடக்கூடாது, போர்க்க சாப்பிட்டா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ரிசர்ச் சொல்லுது, அதனாலதான் குரான் ஏற்கனவே போர்க்க சாப்பிடாம தடை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப அடுத்து நான் சொல்றேன். ஏன்னா எல்லா ஸ்டடியிலுமே போர்க்காலம் மட்டும்தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படல. ரெட்மீட் எல்லாத்திலயுமே இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இந்த ஸ்டடி சொல்லக்கூடிய உண்மைகள். பன்றிங்கிறது மனித கழிவுகளை அதிகமா சாப்பிடும்போது இதனுடைய பாதிப்புங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கிறது தான் ஸ்டடி சொல்லக்கூடிய விஷயம். ஆனா இதுல அண்டர்லைன் பண்ணும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் அதுல மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா பன்றிகள் எதை சாப்பிட்டாலும் சரி, irrespective of what they eat, நல்லா சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்ச் சொல்லக்கூடிய முடிவுகள் சொல்லக்கூடிய விஷயம். ஒழுங்கா சமைச்சு சாப்பிட்டோம்னா எதுவுமே நடக்காது. சிம்பிள். இப்படி சயின்டிபிக் அடிப்படையில தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க, எந்த கறியும் சாப்பிட முடியாது. கறியை விட்டுருங்க, காய்கறி கூட சாப்பிட முடியாது. ஏன், குடிக்கிற தண்ணியில கூட குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு கண்டாமினேட்டட் வேர்ல்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பன்னிக்கறி சாப்பிடறதுனால பெரிய இழப்புகள் ஏற்படும், உயிரே போயிடும், அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு அனிமல் அது, அதனாலதான் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு உலகத்தினுடைய பாப்புலேஷன்ல பாதிக்கு மேல காலியா இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதிகமா சாப்பிடப்படக்கூடிய இறைச்சிங்கிறது பன்றிக்கறி தான். ஒவ்வொரு மதம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா கடைபிடிக்கும். அந்த பழக்கம்ங்கிறது சக மனிதனை பாதிக்காத வகையில இருக்கும்போது அந்த பழக்கத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாமா ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றது. ஆனா அந்த பழக்கத்துக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பேக்கப் பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது பேக் ஃபயர் தான் ஆகுமே தவிர எந்த வித பலனும் தராது. நம்ம கேட்கக்கூடிய படிக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாமே ரொம்ப இனிமையா தேன் கலந்ததா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அது வரலாறே கிடையாது, வெறும் கதை தான். வரலாறு எப்பவுமே கசப்பா தான் இருக்கும். அதனால நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஓகே, இது ஏன் இஸ்லாம்ல இந்த பன்றிக்கறி அப்படின்றது தடை செய்யப்பட்ட ஒண்ணா இருக்கு? ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பன்றிக்கறி விரும்புறது இல்லை, ஏன் அவங்க சாப்பிடுறது இல்லை, ஏன் பன்றிக்கறினாலே அவங்க ஒதுங்கி போறாங்க அப்படிங்கிறதுக்கான பதில நான் இப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் விஷயம், இஸ்லாமியர்கள் ஒரு விஷயம் செய்யாம இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம திருக்குரான் மற்றும் நபிமொழிகள்ல இருந்து தான் பார்க்க முடியும். அதுல பன்றிக்கறியை பத்தி திருக்குரான் என்ன சொல்லுதுன்னு தெளிவா பார்க்கலாம். திருக்குரான்ல 2வது அத்தியாயம் 173வது வசனத்துல தானாக செத்தவை, ரத்தம், பன்றி மாமிசம் மற்றும் அல்லாஹ் அல்லாத பெயரால் அறுக்கப்பட்ட உணவுகள் உங்களுக்கு ஹராம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு. சோ முஸ்லீம்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடாததற்கான முதன்மையான காரணம் என்னன்னா இறைவன் தடுத்திருக்கான், அவ்வளவுதான். இறைவன் தடுத்ததை முஸ்லீம்கள் செய்ய மாட்டாங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இதுதான் இஸ்லாத்தினுடைய அனைத்து சட்டங்களுக்கான முதன்மையான ரீசனாக இருக்கும். சோ பொதுவாக நம்ம இங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒருத்தவங்க இஸ்லாமை ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கலன்றது அவங்களுடைய ஓன் விருப்பம். ஆனா ஒருத்தவங்க முஸ்லீமா ஆன பிறகு, இஸ்லாம நான் ஏத்துக்கிறேன்னு சொன்ன பிறகு இஸ்லாமினுடைய அனைத்து சட்டங்களையும் பின்பற்றி தான் ஆகணும். சோ அப்போ இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பிறகு இறைவன் சொன்ன சட்டங்களை பின்பற்றுவதற்கு ரீசன் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பின்பற்றி தான் ஆகணும். இது ஆட்கோரான விஷயம் என்னன்னா, இறைவன் தடுத்த விஷயங்களை செய்யாம இருக்கிறோமா இல்லையான்றதுதான் மேட்டரே தவிர அந்த ரூல்ஸ் எதுக்காகன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அவங்க இறை நம்பிக்கையாளரா ஆக முடியாது. எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க, இஸ்லாம் வந்து 1400 வருடங்களுக்கு முன்னாடி தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பதில் என்னன்னா, ஆதி மனிதன் முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ, அதாவது ஆடம் ஈவ்னு சொல்லுவாங்களா, அவங்க எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அப்போதுல இருந்து இஸ்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றத இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாம் இருக்கு, அது ஓரிரை கொள்கை, ஒரே இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கறத போதிச்சதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய கருத்தா இருக்கு. நான் இந்த வீடியோல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், செல்வந்தர்கள், அந்த காலத்துல வாழ்ந்த செல்வந்தர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்காக பன்றிக்கறியை ஒதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பத்தி சரியா தெரியாதவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்வந்தர்கள் இதை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க சாப்பிடறதுக்காக தான் பன்றிக்கறியை ஒதுக்குனாங்க, அதனாலதான் இஸ்லாமும் ஒதுக்கி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. கூடுதலா இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்க, இதுக்கு ரிப்ளை பண்றாங்கன்னா, சரி உங்க கருத்துப்படி பன்றிக்கறியை அதனால ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அப்ப தானாக இறந்த விலங்கு, ரத்தம், இன்னும் அல்லாஹ் அல்லாத பெயரால படைக்கப்பட்ட உணவுகள் இது என்ன, இது வந்து வறுமையில உள்ளவங்க சாப்பிட்டதன் காரணமாக தான் தடுக்கப்பட்டுச்சா? இன்னும் நீங்க பன்றிக்கறியை விடுங்க, கோரை பற்களுடைய விலங்குகளையும் நகத்தால வேட்டையாடி சாப்பிடக்கூடிய பறவைகளையும் இன்னும் விஷ ஜந்துக்களையும் சாப்பிடுவதற்கு தடை செஞ்சிருக்கு இஸ்லாம்.
முஸ்லிம்கள் ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், இறைவன் அனுமதித்த இந்த உணவுகளையுமே ஹலாலான முறையில அறுக்கப்படல, அல்லாஹ் பெயரால சொல்லி அது அறுக்கப்படல அப்படின்னா இஸ்லாமியர்கள் சாப்பிட மாட்டாங்க. சோ இன்னும் ஹலாலான முறையில அறுக்கப்படும் போது இறைவனுடைய பெயரை சொல்லி அறுக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. சோ இங்க எங்க அந்த வறுமை தீரெல்லாம் வந்துச்சு அப்படின்னு இஸ்லாமியர்கள் கேட்கறாங்க. சோ இதெல்லாம் வரலாற்று ரீதியா நீங்க ஒரு ஆய்வு எடுத்துட்டு வந்தாலும் அது இஸ்லாம் அதன் காரணமாக தான் தடுத்துச்சு அப்படின்னு சொல்றது தவறான ஒரு விஷயம்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசத்தினாலதான் பன்றிக்கறி தடை செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இது இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையே தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வித்தியாசம் இருக்கக்கூடாது, அனைவருமே ஒரு தாய் மக்கள்னு போதிக்கிறது தான் இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை. இன்னும் 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு கருப்பர் வெள்ளையரோட சிறந்தவரும் அல்ல, ஒரு வெள்ளையர் கருப்பருடைய சிறந்தவரும் அல்ல, உங்களில் சிறந்தவர் இறைவனிடத்துல நற்செயல்கள் மூலமா தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. சோ ஒருத்தவங்க பணக்காரங்களா இருக்காங்கன்றதுனாலயோ ஏழையா இருக்காங்கன்றதுனாலயோ இறைவனிடத்துல சிறந்தவங்க தாழ்ந்தவங்கன்றது கிடையாது. நல்ல செயல்கள் மூலியமா தான் இஸ்லாம் ஒருவரை சிறந்தவராகவும் தாழ்ந்தவராகவும் பார்க்கும்னு சொல்றாங்க இஸ்லாமியர்கள். இது மாதிரி பல்வேறு வகையான ரூல்ஸ் இஸ்லாம் போட்டிருக்கு. சோ பேசிக் கான்செப்ட் என்ன தெரியுமா? பன்றின்னு கிடையாது. இறைவன் ஒரு விஷயத்தை அனுமதிச்சா அதை நாங்க செய்வோம், இறைவன் ஒரு விஷயத்தை தடுத்தா அதை நாங்க செய்ய மாட்டோம். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். இதுல பன்றி இறைச்சி அது இதெல்லாம் கிடையாது. பேசிக்கா இதான் விஷயம். இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். சயின்ஸ் ஏன் பன்றிக்கறியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதை நம்ம பார்த்துட்டோம். பன்றிக்கறியை சாப்பிட்டா என்னென்ன விளைவுகள் வரும்ன்றதை பார்த்துட்டோம். இஸ்லாமியர்கள் பன்றிக்கறியை ஏன் ஒதுக்குறாங்க, அவங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க, ஏன் திருக்குரான் தடை செஞ்சிருக்கு, ஏன் இறைவன் இஸ்லாமியர்களுடைய இறைவன் அல்லாஹ் அதை தடை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பன்றிக்கறியை சாப்பிடலாமா கூடாதா? ஏன்னா பன்றிக்கறியை சாப்பிடுறது மூலமா விளைவுகளும் இருக்கு அண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. பன்றிக்கறி ஒரு காப்ரஹெச்சிக், எல்லாத்துக்கும் மேல பன்றிக்கறி ஒரு காப்ரஹெச்சிக் அனிமல். அதாவது தன்னுடைய மலத்தை, தன்னுடைய ஷிட்டை தானே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு அனிமல். அண்ட் மற்றவங்களுடைய ஷிட்டையும், அதாவது அது ஹியூமன்ஸா இருக்கட்டும் அண்ட் மற்ற விலங்குகளா இருக்கட்டும், அவங்களுடைய மலத்தையுமே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு அனிமல். சோ இதெல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? பன்றிங்கிறது சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்குமா, இல்ல பன்றிங்கிறது சாப்பிடலாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். என்ன வேற ஏதாவது சோஷியல் மீடியாஸ் நீங்க ஃபாலோ பண்ணிச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே நான் இருக்கேன். அதுக்கு நான் மொய்தீன் கான் சர்ச் பண்ணி என்னோட அக்கௌண்ட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் யூடியூப்ல வச்சிருக்கிற இதே ப்ரொஃபைல் பிக்சர் தான் என்னோட எல்லா சோஷியல் மீடியா வச்சிருக்கேன். நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க மெசேஜ் பண்ணலாம், இல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நீங்க என்ன டாபிக் சஜஸ்ட் பண்றீங்களோ அது கூட சீக்கிரம் நான் பேச ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை பன்றிக்கறியை சாப்பிடுற உங்க நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் பன்றிக்கறியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வரலாறுகளை அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க ஆல் கொடுத்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அதுல ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க டக்குன்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. Have a great time. Thank you friends.